குட் ஃப்ரைடே அன்னைக்கு சென்னையில் கிரேஸ் நியூ கவர்னன்ட் சர்ச் என்ற ஒரு சபையில் ஈவினிங் குட் ஃப்ரைடே சர்வீஸில் நான் செய்தி கொடுக்குறேன். ஸோ சென்னையில் நீங்கள் இருக்கிறீங்க, எஸ்பெஷலி பெருங்குளத்தூர் வந்து தாம்பரம் பக்கத்தில் இருக்கு. ஸோ அந்த பக்கம் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம். ஆமென். ஸோ நிச்சயமாக வரலாம். கிரேஸ் நியூ கவர்னன்ட் சர்ச் குட் ஃப்ரைடே ஈவினிங் அங்கே பேசுகிறேன். ஸோ அது ஒரு அற்புத கூட்டமாக இருக்கும். இட் வில் பி a miracle சர்வீஸ். ஸோ எஸ்பெஷலி வியாதியில் இருக்கிறீங்க, யாராவது பலவீனத்தில் இருக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வியாதியில் இருக்கிறாங்க, பலவீனம் பிசாசின் கட்டுகளில் இருக்கிறாங்கன்னா நிச்சயமா வாங்க. ஏன்னா நிச்சயமா நாங்கள் வந்து ஒரு அற்புத கூட்டமாக இருக்கும். வியாதியஸ்தர்களுக்கு கண்டிப்பா ஜெபிப்பேன். ஸோ நிச்சயமா நீங்க வாங்க. ஆமென். அது மட்டும் இல்லாம ஈஸ்டருக்கும் அதே சபையில தான். ஈஸ்டர் அன்னைக்கு காலையில, சண்டே காலையில இதே சபை கிரேஸ் நியூ கவர்னன்ட் சர்ச்ல காலை 7 மணிக்கு, காலை 7 மணிக்கு அந்த போஸ்டர் போடுங்க. ஈஸ்டர் அன்னைக்கு காலையில 7 மணிக்கு இருக்கும், 7 to 9. அதே கிரேஸ் நியூ கவர்னன்ட் சர்ச் தான். அன்னைக்கும் நீங்க வரலாம் காலையில. ஆமென். அது ஒரு அற்புத கூட்டமாக இருக்கும். ஆமென். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட போஸ்டர் வந்து நான் இதுல ஷேர் பண்ணுவேன், வாட்ஸ்அப்ல, என்னுடைய யூடியூப்ல எல்லாம் ஷேர் பண்ணுவேன். அதுல நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல எடுத்துட்டு வரலாம். தேவை இருக்கிறவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணலாம். தே கேன் கம் தேர். அவங்க டைரக்டா அங்க வரலாம். தமிழ்ல தான் 2 ஆராதனையும் தமிழ்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். வில் கோ டு தி வேர்ட் ஆஃப் காட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11 இருந்து 23 வரைக்கும் முதல்ல வாசிப்போம். The Gospel according to Luke chapter 15 verses 11 to 24. 11 to 24 வாசிப்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். சோ இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். எங்க நடக்குது, யாரிடத்துல அந்த ஓமைகளை பேசுகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி பேசேஜ். ஆமென். இப்போ எங்க நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து கலிலேயால இருந்து எருசலேமுக்கு இப்ப பயணமாக போயிட்டு இருக்கிறார். ஸோ எருசலேமுக்கு ஃபைனல் ஜேர்னி டு ஜெருசலம். ஸோ கடைசியாக அவர் எருசலேம் போயிட்டு அவர் பாடுபட போறாரு. மூப்பர்கள் கையிலையும் பொந்து பிலாத்தின் கையிலையும் பாடுபட்டு அவரை சிலுவையில் அடிக்க போறாங்க. ஸோ இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஹிஸ் டெஸ்டினி. அவருடைய இலக்கை நோக்கி அவர் போயிட்டு இருக்கிறார். ஆமென். ஸோ அந்த போற வழியில இது நடக்குது. போற வழியில இந்த இடத்துல ஒரு இடத்துல அவர் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த ஆடியன்ஸ், அவர் யாருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பேசுவார். ஆமென். ஜீசஸ் எப்பவுமே இயேசு பேசும் பொழுது இப்ப யூதர்கள்ட்ட தான் பேசுறாருன்னா யூதர்களுக்கு புரியுற மாதிரி தான் பேசுவார். அது மாதிரி வந்து புறஜாதி கிட்ட பேசுறாருன்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி சில காரியங்களை பேசுவார். ஆமென். ஸோ எப்பவுமே இயேசு வந்து அந்த ஆடியன்ஸை மைண்ட்ல வச்சுதான் அவர் பிரசங்கத்தை பண்ணுவார். ஸோ இங்க யார் இடத்துல அவர் பேசி கொண்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 15:1 போடுங்க. 15:1-2 வாசிங்க சிஸ்டர்.
அதே லூக்கா 15:1. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து ம், சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் ம். பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். சோ ஆயக்காரர்கள் பாவிகள். சோ ஆயக்காரர்கள் எல்லாருமே யூதர்கள் தான். யூதர்கள் தான் ஆயக்காரர்களா இருந்தார்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ் இருந்தார்கள். அப்புறம் பரிசேயன் சதுசேயரும் இருக்கிறாங்கல்ல, பாரசீஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ் இருக்கிறாங்க. அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும், சரி வேத பாரகர் ஸ்கிரைப்ஸ் இருக்கிறாங்க. சோ சோ ஒரு ஜூயிஷ் ஆடியன்ஸ் தான் பேசுறாரு, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ரொம்ப முக்கியம், இயேசு யார் இடத்துல பேசி கொண்டிருக்கார் என்பது மிக மிக அவசியம். அப்பதான் புரியும் அவர் என்ன சொல்ல வரான்றது, அப்பதான் புரியும். அமேன். சோ அந்த இடத்துல வந்து 3 உவமைகள் பேசுறாரு. நம்ம 3வது உவமை தான் பார்க்க போறோம். முதல் உவமை வந்து தொலைந்து போன ஆடு, 2வது உவமை வந்து தொலைந்து போன நாணயம், 3வது உவமை வந்து தொலைந்து போன மகன். சரிங்களா? லாஸ்ட் ஷீப், லாஸ்ட் காயின், லாஸ்ட் சன். சோ இந்த 3 உவமையிலும் ரொம்ப காமனா ஒரு காரியத்தை பார்க்கலாம். அந்த காமனான ஒரு காரியம் என்னன்னா, தொலைந்து போன தொலைந்து போன ஆடோ, இல்ல தொலைந்து போன நாணயமோ, இல்ல தொலைந்து போன மகனோ, அதை சீக்கிரமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை அந்த அந்த இவர் காட்டுறாரு, அந்த ஓனர் காட்டுறாரு. சோ ஆடை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேய்ப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இதா இருக்கிறாரு, சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் ஆடை, ரொம்ப துரிதமாக வேலை செய்யறாரு. இறங்கி தொலைந்து போன ஆடு, ஒரு ஆடு தான் போச்சுன்னா இல்ல, இறங்கி போய் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு. அதே போல நாணயமும் பாத்தீங்கன்னா, அந்த நாணயத்தை ஒரு அம்மா தொலைச்சிருது, உடனடியாக என்ன பண்ணுது அந்த அம்மா, விளக்கை ஏத்துது, வீட்டை கூட்டுது, பெருக்குது, நாணயத்தை கண்டுபிடிக்குது. அதே போல இந்த 3வது உவமை இதை தான் நம்ம பார்க்க போறோம். இதுலயும் வந்து அப்பாவோட இருதயம் எப்படி இருக்குன்னா, என் மகன் சீக்கிரமாக திரும்ப என்னிடத்துல வர வேண்டும். So you can see the urgency of the owner. Hallelujah. இது யாருக்கு அது சொந்தமா இருக்குதோ அவங்க யாருமே என்ன பண்ணல, தொலைஞ்சிருச்சு போய் தொலையுது அப்படின்னு உடல். ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ரொம்ப நோட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கிற 3 உவமைகள். All the 3 parables showcase the heart of God the Father. பிதாவின் இருதயத்தை வெளிக்காட்டுது மூணுமே. அதான் ரொம்ப முக்கியம். நம்ம தான் சில பேரை வந்து என்ன பண்ணிடுறோம், அவ்வளவுதான் இவன் ரொம்ப மோசமான பாவி, இவன்லாம் இனிமேல் இவனை ஆண்டவரே இவனை காப்பாற்ற முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம்ல. சில பேர் பார்த்தா ஆண்டவரே இவனை காப்பாற்ற முடியாதுங்க, அவ்வளவு மோசமான பாவிங்க. ஆண்டவரோட லிஸ்ட்ல அப்படி ஒரு ஆளே கிடையாது. ஆமே. ஆண்டவர் வந்து யாரை பார்த்தோம், உன்னை எவனுமே காப்பாற்ற முடியாதுடா, அவ்வளவுதான்டா நீ அப்படின்னு ஒருவனையும் பார்த்து அவர் சொல்றது கிடையாது. மனுஷன் தான் அப்படி சொல்றான் இல்ல, அவ்வளவுதான் உன் கேஸ் முடிஞ்சு, உன் கதை முடிஞ்சிச்சு, you've gone too far சொல்றல, நீ ரொம்ப ஆண்டவர் விட்டு விலகி போயிட்ட, நீ ரொம்ப தள்ளி போயிட்ட, ரொம்ப பாவத்துக்குள்ள மூழ்கி போயிட்ட, இனிமேல் உன்னை யாரும் ரசிக்க முடியாது, நீ இனிமேல் ஆண்டவரே உன்னை ஏத்துக்க மாட்டார், ஆண்டவரே உன்னை மன்னிக்க மாட்டார். நம்ம தான் என்ன பண்றோம், மனிதர்களை குற்றப்படுத்தி கொண்டு. ஆனா ஆண்டவரோட லிஸ்ட்ல அப்படி ஒரு ஆளே கிடையாது. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறார், அன்பான தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. there is no one who's far away for God. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஒருத்தருக்கும் இவன் தூரம்டா அப்படின்னு ஆண்டவர் லிஸ்ட்ல யாரு, ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்ல மாட்டாருங்க, அதை நீ ரொம்ப தூரமா போயிட்டுன்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா யாருமே அப்படி கிடையாது. ஏன்னா ஆண்டவரை விட்டு ஓடுற அளவுக்கு எந்த மனுஷனுக்கும் திராணி கிடையாது. எவ்வளவு தூரம் ஓடினாலும் ஆண்டவரால அந்த மனுஷனை திரும்ப இழுத்துட்டு வர முடியும். ஹல்லேலூயா. இதுதான் புரிஞ்சுக்கணும். எவ்வளவு தூரம் எவ்வளவு வேணா ஓடு, திரும்ப ஆண்டவரால இழுத்துட்டு வர முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பும் கிருபையும் தயவும் உள்ள தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் இந்த 3 பேரபிள் ரொம்ப முக்கியமான பேரபிள்ஸ். சுவிசேஷத்தை வந்து ரொம்ப தத்ரூபமாக இல்லஸ்ட்ரேட் பண்ணி சொல்ற ஒரு பேரபிள். சுவிசேஷமே இந்த 3 பேரபிள்ல பார்க்கலாம். லூக் 15 புரிஞ்சிருச்சுன்னா சுவிசேஷம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் Luke 15, you understood the gospel. லூக் 15 உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தேவனுடைய இருதயம் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப நாள் வந்து இந்த லூக்கா 15 படிக்கும் பொழுது, எஸ்பெஷலி இந்த இளைய குமாரன் போறான் பாத்தீங்களா, இதை வந்து கெட்ட குமாரன் கதைன்னுவாங்க. எனக்கு இதை படிக்கும் பொழுது இது கெட்ட குமாரனை பத்திய கதையே கிடையாது, இது ஒரு நல்ல தகப்பனை குறித்த ஒரு கதை. கரெக்டா? இங்க ஹீரோ வந்து கெட்ட குமாரன் கிடையாதுங்க. இந்த ஹீரோ வந்து நம்ம என்ன பேர் வச்சிருக்கிறோம் பாருங்க. இங்கிலீஷ் பைபிள்ல, என் பைபிள்ல எப்படி போட்டுருப்பாங்க ஹெட்டிங், த பேரபிள் ஆஃப் த லாஸ்ட் சன். இது அவனை குறித்த கதையே கிடையாது. இது குமாரனை குறித்த கதையே கிடையாது. இது அப்பாவை குறிச்ச ஒரு கதை. இது எப்படி ஒரு நல்ல அப்பா இருக்கிறாரு, அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு அப்படின்ற குறித்தான் இந்த ஓமைய. நம்ம ஆளுங்க தப்பு தப்பா அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. கெட்ட குமாரனோட கதை, த ப்ராடிகல் சன், த பேரபிள் ஆஃப் த லாஸ்ட் சன். கிடையவே கிடையாது. எல்லா ஓமைகளும் அவரை நோக்கி பார்க்கிறது. எல்லா ஓமைகளும், பைபிள் இருக்க எல்லா ஓமையும் இட் பாயிண்ட்ஸ் டு த ஃபாதர்.
ஹalleluya. அவர் யாரு என்பதை வெளிக்காட்டுதான் ஆண்டவர் உவமைகளை சொல்றாரு. who the father is, எப்படிப்பட்ட ராஜ்யத்துல நீங்க இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட ஒரு 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 சுப்பீரியர் கிங்டம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்து எல்லா ராஜ்யத்திற்கும் மேலான ஒரு ராஜ்யம். எப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு, நீங்க யாராக இருக்கிறீங்கன்றது காண்பிக்கிறதுக்கு தான் இது. நம்மளை குற்றப்படுத்துறதுக்காக எந்த ஒரு உவமையும் ஆண்டவர் சொல்லல. The purpose of the parable is to show the father and the kingdom of God. Hallelujah. பிதாவும் அவருடைய ராஜ்யத்தையும் நமக்கு காண்பிக்கிறதுக்கு தான். அதுக்கு தான் எல்லா பரப்பும் இருக்கு. ஹalleluya. சோ இங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11வது வசனம், முதல் வசனம் பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு 2 மகன்கள் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்கு 2 மகன். A certain man had 2 sons. அந்த 2 மகன்கள் யாருன்னு 2 மகன்கள். அந்த certain man வருது பாத்தீங்களா, பின்னும் அவர் சொன்னது ஒரு மனுஷன். அந்த ஒரு மனுஷன் யாருன்னா பிதா. நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த மனுஷன் யாரு? பிதா, God the Father. சரிங்களா? பிதாவாகிய நம்முடைய தேவன், அவர் தான் அந்த மனுஷன். அவருக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. அப்பனா ஆல்ரெடி அவனுக்கு 2 பேரும் மகன்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கணும், 2 பேரும் மகன் தான். சோ இது யாரை பத்தி எழுதி இருக்குது? இது பேசிக்கலி இந்த பேரபிள் வந்து யாரை பத்தினா, ஏற்கனவே உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறவனை பத்தி தான் எழுதி இருக்குது. அதனாலதான் நான் சொன்ன முதல்ல, யாரிடத்துல பேசுகிறார் என்பது ரொம்ப முக்கியம். யார்கிட்ட பேசுறாரு? ஆயக்காரர்கள், பாவிகள், பரிசேயர், வேதபாரகர், இவங்க எல்லாருமே யூதர்கள் இடத்துல பேசுறாங்க. ஏன்னா யூதர்கள் உடன்படிக்கைக்குள்ளதான் இருக்கிறானுங்க. யூதர்கள் பிள்ளைகளா தான் இருக்கிறாங்க. ஆண்ட சொல்றாருல, நீ எனக்காக ஒரு பரிசுத்த ஜாதியா இருக்கிற, ஒரு பரிசுத்த ஜனமா இருக்கிற, நான் உன் தேவனா இருக்கிறேன், நீ என் ஜனமா இருக்கிறான்றாரு. அவரை பிள்ளைகள் என்று அழைக்கிறாரு. சோ தேர் ஆல்ரெடி இந்த கவனன்ட், உடன்படிக்கைக்குள்ளதான் இருக்கிறாங்க. சோ இவளுக்கு ஏற்கனவே மகன் தான். நல்லா கவனிங்க, certain man had 2 sons. ஒரு மனுஷனுக்கு 2 மகன், 2 பேர் குமாரன் தான். சரிங்களா? 2 பேர் குமாரன் தான். ஆனா அதுல ஒரு குமாரன் என்ன பண்ணிட்டான் பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் வாசிச்சீங்கன்னா 12வது வசனத்தை என்ன போடுறேன், அந்த இளைய குமாரன் என்ன பண்றான்னா, அப்பா இடத்துல போயிட்டு எனக்கு வர வேண்டிய சொத்துல பங்கு கொடுங்க, நான் என்ன பண்ணிட்டேன், அதை எடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்றான். யூதர்களுக்கு தான் இது புரியும். இது நம்ம படிக்கும் போது ஒன்றும் பெருசா தெரியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் இப்படி பண்றாங்க. நம்ம கலாச்சாரத்துல எல்லாம் அப்பா வந்து அப்பா கிட்ட போய் சொத்து கொடுங்கப்பா அப்படின்னு வாங்கிட்டு போறாங்க. அதனால நமக்கு வந்து இது ரொம்ப நார்மலா தெரியும். அதான் சொன்னல, இது வந்து அந்த அது என்ன கான்டெக்ட்ல இருக்கு, அந்த ஜூவிஷ் கல்ச்சர் புரிஞ்சா கொஞ்சம் இது புரிஞ்சிடும். இதோட டெப்த், ஆழம் புரியும். யூதர்கள் வந்து நல்ல அவங்களுடைய சம்பிரதாயம், அவங்களோட கல்ச்சர்ல, கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா, அப்பா வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் சொத்து வந்து பையன்கிட்ட போகாது, மகன் கிட்ட போகாது. அப்பா இறந்த பிறகுதான் அந்த சுதந்திரம் வந்து யார்கிட்ட போகும்? பிள்ளைகளுக்கு போகும். நீதிமொழிகளை கூட சாலமன் எழுதுறாருல, நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை விட்டு செல்லுகிறான். A good father leaves an inheritance. விட்டு செல்லுகிறான். எப்போ விட்டு போவாரு? அவர் மரித்த பிறகுதான் அது பாஸ் ஆகும். சோ ஆனா இங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்பா உயிரோட இருக்கும் போதே சொத்து கேட்கிறான். யூதர்களுடைய முறைமையின்படி, ஜூயிஷ் லாஸ் படி அது குற்றம். அது இட் இஸ் அ கிரைம். அப்பா உயிரோட இருக்கும்போது நீ இப்ப சொத்து கேட்கக்கூடாது. இது வந்து யூதர்களுடைய இதுல வருது, லாஸ்ல வருது. எந்த அளவுக்கு ரொம்ப மோசமானதுன்னா, இதை வந்து ரெபல்லியன்னா முரட்டாட்டத்திற்கு ஈடாக வச்சிருக்கிறாங்க. இதுக்கு தண்டனை வந்து என்னன்னா, கல்லெறிஞ்சு கொள்ளணும். ஒரு மகன் வந்து அப்பாக்கு எதிர்த்து நிக்கிறான், முரட்டாட்டம் பண்ணிக்கிறான், இஸ் ரெபல்லிங் அகைன்ஸ்ட் அ ஃபாதர்னா அவனுக்கு தண்டனை என்னது? கல்லெறிஞ்சு கொள்ளணும். இது வந்து யூதர்களுடைய சட்டத்துல இருக்கு. இது நம்ம வாசிக்க வேண்டாம், நீங்க அப்புறம் வாசிங்க. உபாகமம் 21:18 21 வாசிச்சீங்கன்னா இதெல்லாம் வரும். டியூட்ரானமி 21:18-21 வாசிச்சீங்கன்னா ஒரு முரட்டாட்டம் பண்ணுகிற மகனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கும் அதுல போட்டிருக்கு. கல்லடிச்சே கொள்ளலாம். ஏன்னா அப்பா உயிரோட இருக்கிறாரு, போய் சொத்து கேட்கறான். இட்ஸ் எ கிரைம். அது ஒரு பெரிய குற்றம். ஏன்னா தேவன் சொல்றாருல, 10 கட்டளையில வருது இல்ல, தாயும் தகப்பனையும் என்ன பண்ணு, கணம் பண்ணு. சோ ஆண்டவரே அதை வெறுக்கிறாரு. அது தாயும் தகப்பனையும் கணம் பண்ணு. சோ அப்பாட்ட போய் சொத்து கேட்கறதுனா அப்பா வந்து நீ கனவீனம் பண்ற, யூ ஆர் டிஸ்ஆனரிங் எ ஃபாதர்னு அர்த்தம். அப்படிப்பட்டது. ஆனா நல்லா கவனிங்கன்னா, இந்த தகப்பன் என்ன பண்றாரு பாருங்க. அதுதான் சொல்றேன், இது தேவனுடைய இருதயத்தை காண்பிக்கிற ஒரு பகுதி. இது அவர் என்ன பண்ற, அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆனா இந்த தகப்பன் என்ன பண்றாரு, அதை பங்கிட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அடுத்த வருஷம் வாங்க, அடுத்த வருஷம் போடுங்க, குயிக்கா போடுங்க. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இவன் எடுத்துட்டு போயிடறான். போய் எல்லாத்தையும் என்ன பண்றான், செலவழிக்கிறான். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் வீணான செலவுகள் எல்லாம் இது பண்ணிட்டு. அடுத்த வருஷம் வாங்க, 14வது வருஷம் வாங்க. 14வது வருஷத்துக்கு என்ன வருதுன்னா, ஒரு கொடிய பஞ்சம் வந்துருதாங்க. 14th வருஷம் கொடிய பஞ்சம் வந்துருது. இவன் கிட்ட இருக்க பைசாலாம் செலவாயிருச்சு, பஞ்சம் வந்துருச்சு. இவனுக்கு சாப்பாடே இல்லை. இப்போ பெரிய ஒரு பெரிய ஒரு இது தரித்திரத்துக்குள்ள வந்துட்டான்.
அப்பா வீட்டுல இருந்து கிளம்பும் போது எப்படி கிளம்புனா? பெரிய ஐஸ்வர்யமான கிளம்புனா. ஆனா அப்பாவை விட்டு தூரமாக போக 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 அந்த ஐஸ்வர்யம் நிலைத்து நிற்கவில்லை. ஹல்லேலூயா, glory be to God. ஆமென். நம்ம அப்பா கூட இருக்கிற வரைக்கும் தான் அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நீங்க அப்பா கூட இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்க தேவைகளை சந்திப்பார். ஆமென். நம்ம அவரை விட்டு தூரம் போறது நமக்கு ஆப்ஷனே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றார், do you want to enjoy the best, be with the father. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சிறந்த காரியங்களை, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை நீங்க என்ஜாய் பண்ணணுமா, அதை அனுபவிக்கணுமா, அப்படிப்பட்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில சுதந்திரிக்கணுமா, நீங்க தொடர்ந்து அப்பா கூட வாழ பழகிக்கோங்க. ஹல்லேலூயா. learn to live with the father. learn to live in communion and fellowship with the father. தேவனோட ஒரு உறவுல, ஒரு அந்யோன்யத்துல, ஒரு ஐக்கியத்துல வாழ பழகிக்கொள்ளு. எப்படி அது செய்யறது? வார்த்தையினாலும் ஜபத்தினாலும். ஹல்லேலூயா. ஆவியில நடக்க பழகுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க அப்பா கூட இருக்கிற வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட பஞ்சம் இருந்தாலும் நீங்க என்ன பண்ண முடியாது? பஞ்சத்துல மடிந்து போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இவன் பாருங்க, அப்பா விட்டு அந்த தேசத்தில் பஞ்சம் வந்துச்சுன்னு போட்டிருக்கு. அப்பனா நிச்சயமா அப்பா இருக்கிற இடத்துலயும் பஞ்சம் இருந்திருக்கும்ல. அந்த இடம் முழுவதும் பஞ்சம் இருக்கும். ஆனா இவன் பஞ்சத்துல மாட்டிக்கிட்டான். பஞ்சத்துல மாட்டிட்டு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, 15வது வசனத்துல பன்றி மேய்க்கிற வேலைக்கு போயிட்டான். 15th verse. பன்றி மேய்க்கிற வேலைக்கு போயிட்டு பன்றிகளுடைய தீனியே அவன் என்ன பண்றான்? சாப்பிட ஆரம்பிக்கிறான். பன்றிகளோட தீனியை சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஒரு நிலைமைக்கு போயிட்டான். இது காரணம் என்னன்னா, ஒன்லி ரீசன் இஸ் he moved away from the father. வேற காரணமே கிடையாது. அவன் அப்பாவை விட்டு விலகி போனதுனாலதான். சோ அப்பாவோட நீங்க சேர்ந்து இருக்கும் பொழுதுதான், நல்ல கவனம், தேவனோட இணைந்திருக்கும் பொழுதுதான், தேவனோட இசைந்து இருக்கும் பொழுதுதான், தேவனோட வாழும் பொழுதுதான் நம்ம எல்லாருமே மகன்கள் தாங்க. நம்ம எல்லாருமே மகன்கள் தான். அதுதான் புரிஞ்சுக்கணும். இது யாரை பத்தி எழுதியிருக்குன்னா, உடன்படிக்கையில இருக்கிறவர்களை பற்றி தான் எழுதியிருக்கு. 2 மகன்கள், the story of 2 sons. நம்ம எல்லாரும் மகன் தானே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மகன் இல்ல, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்மேல் ஊற்றி இருக்கிறார். கரெக்டா? ரோமர்ல அப்படிதான் வருது. நம்ம எல்லாரும் அந்த வருஷத்தை வாசிச்சிடும் குயிக்கா. ரோமர் 8வது அதிகாரத்தை எடுங்க. ரோமர் 8வது அதிகாரம் 14-15 வாசிச்சிருங்க சிஸ்டர். ரோமர் 8:14-15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நம்ம எல்லாரும் எந்த ஆவியை பெற்றிருக்கிறோம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க, நான் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். I received the spirit of adoption. அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கிறதுனாலே நான் தைரியமாக அவரை அப்பா பிதா என்று கூப்பிட முடியும், அழைக்க முடியும். ஹல்லேலூயா, glory be to God. நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த ஆவியானவர் தான் இருக்கிறார். சொல்லுங்க, நம்ம எல்லாரும், எனக்குள்ள இந்த ஆவியானவர் இருக்கிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் இதே சேம் ரைட்ஸ் தாங்க. ஒருத்தருக்கு கூடுதலான சலுகை, இன்னொருத்தருக்கு குறைச்சலான சலுகை எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சலுகை, ஒரே ரைட்ஸ் தான், ஒரே உரிமை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அது எப்போ இந்த உரிமைகள்லாம் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியும் என்றால், அப்பாவோட நெருங்கி வாழும் பொழுதுதான். இதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் ஜஸ்ட் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்றதுனால நம்ம அது அனுபவிக்க முடியாது. என் பேர் ஜேக்கப் ஜேம்ஸ் ஜான் அப்படின்னால அனுபவிக்க முடியாது. ஆண்டவரோட இருந்து அவரோட நெருங்கி இருக்கும் பொழுதுதான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும். இவன் அப்பாவோட பையன் தான். ஆனா அப்பாவை விட்டு திரும்ப வந்துருங்க, லூக்கா 15 வந்துருங்க. இவன் அப்பாவை விட்டு விலகி போனதுனால எந்த நிலைமைக்கு போயிட்டான்? பன்றிகள் சாப்பிடுற அந்த உணவை சாப்பிடுற நிலைமைக்கு போயிட்டான். பையன் நல்லா கவனிங்க, இன்னும் மகன் தான். அவன் ஸ்டேட்டஸ் மாறல. நல்லா புரிஞ்சுக்கணும், மைண்ட்ல இது இருந்துகிட்டே இருக்கணும். அவன் மகனாவே தான் இருக்கிறான். அப்பா வீட்லயும் மகன் தான். லூக்கா 15:15 பண்ணி கூட இருக்கும் பொழுது மகன் தான். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அவனுடைய அடையாளம் மாறவில்லை. His status has never changed. His identity has never changed. முதல் வசனத்துல எப்படி இருந்தா? மகன் தான் இருக்குதுல்ல. அதே எப்படி 11வது வசனத்துல மகனா இருந்தானோ 15வது வசனத்துல பண்ணி கூட இருக்கும் பொழுது மகனா தான் இருக்கிறான். அப்பா வீட்லயும் மகன் தான். சோ ஐடென்டிட்டி மாறல. ஆனா ஏன் இங்க பண்ணி கூட இருக்கிறான்? ஏன்னா அப்பா கூட இல்லை. எத்தனை பேர் புரியுது? நம்ம மகனாவே இருக்கலாம், ஆனா அப்பா கூட இல்லைன்னா இதான் நிலைமை. அதான் அவரோட நெருங்கி வாழ பழகிக்கணும். ஹல்லேலூயா. அவர் அதை விரும்புறாருங்க. அதை காட்டுறேன் உங்களுக்கு. அவர் அதை விரும்புறாரு.
நம்மை விட அவர் ரொம்ப விரும்புறாரு. அது எதை விரும்புறாரு? அந்த நெருக்கமான அந்த உறவை அவர் விரும்புகிறார். எதற்காக? நாம் பண்ணியோட போய் சேராம இருக்கிறதுக்காக அவர் விரும்புறாரு. புரிஞ்சிருச்சுங்களா? ஏன் நெருங்கி வான்றாரு? எப்ப வாப்பா வாப்பான்னு ஏன் கூப்பிடுறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம தூரமா போயிட்டா பண்ணி கூட போயிரும் தெரியும் அவருக்கு. என்னங்க கரெக்டா இல்லையா? இப்ப நம்ம நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்க வெளியெல்லாம் போனோம்னா ரோடு எல்லாம் கிராஸ் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம்? பிள்ளைகளை கையை பிடிச்சிப்போம்ல. நான் என்ன பண்ணுவேன்? ஏன் கிட்ட வா பாப்பா, கிட்ட வா, அப்பா கையை பிடிக்கணும். எதுக்கு கையை பிடிக்க சொல்றோம் சொல்லுங்க? ஏன் பிள்ளைங்க கையை பிடிக்கிறீங்க ரோட்ல கிராஸ் பண்ணும்போது, இல்லை நடந்து போகும்போது? தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்களுக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது இல்ல. கிராஸ் பண்ணும்போது அப்படியே விட்டுட்டோம்னா அவங்களுக்கு தெரியாம ஃப்ரண்ட்ல போயிடலாம், ஏதாவது வண்டி வரலாம், தேவையில்லாத ஏதாவது காரியம் நடந்துடலாம். அதனால புடிச்சு இழுக்கிறோம் இல்ல, புடிச்சு இழுத்து வச்சுக்கிறோம். வா என் கூட நடந்து வா. இப்படி நடந்து போகும்போது புடிச்சு இழுக்கணும், எங்கேயாவது குழியில இருந்தா விழுந்துடாத. கரெக்டா இல்லையாங்க? அது போலதான் அப்பா பண்றாரு. என் கிட்ட வா அப்படின்றாரு, என் கையை புடின்றாரு. எத்தனை பேர் புரியுது? எதுக்கு? நம்ம போய் குழியில விழுந்துட கூடாதுக்காக, நம்ம போய் பண்ணியோட உட்காந்துருக்க கூடாதுக்காக. அதுக்குதான் என்கிட்ட வாண்டுறாரு. நமக்கு அது புரிய மாட்டேங்குது இல்ல. என்ன ஆண்டவர் என்ன என்ன பைபிள் படிக்க சொல்றாரு ஆண்டவர், ப்ரே பண்ண சொல்றாரு. ஏன் ஒருத்தர் கேட்டாங்க என்கிட்ட, ஏன் பைபிள் படிச்சு ப்ரே பண்ணாதான் ஆண்டவர் நீ ஆசீர்வதிப்பாரா? இப்படியே கேட்டாங்க என்கிட்ட ஒருத்தங்க, ரசிக்கப்பட்டவங்க. அப்பதான் பண்ணுவாரா பிரதர் அப்படின்னாங்க. எனக்கு மனசுல எனக்கு 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 தோணுச்சு, என்னையாது ஆண்டவருக்கு வந்த சோதனை பாருங்க, ஆண்டவருக்கு வந்த சோதனை இல்லை, எனக்கு வந்த சோதனை பாருங்க, எப்படிலாம் கொஸ்டின் வருது பாருங்க எனக்கு. இப்படியே கேட்க, ஏன் அப்ப இல்லைன்னா பண்ண மாட்டாரா அவரு அப்படின்னாங்க. அதுதான் சொன்ன பாத்தீங்களா, ரோடு கிராஸ் பண்றோம், அப்பா வந்து கையை புடின்றாரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் கண்ணை மூடிட்டு ரோட கிராஸ் பண்ணுவோன்னா அப்ப பஸ் மேல நம்ம போக முடியாது, பஸ் கீழே, பஸ் தான் நம்ம மேல போகும். புரியுதுங்களா? அதுதான் நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு. புரியுதுங்களா? சோ இது எல்லாம் எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கு? ஏன் இரவும் பகலும் வேதத்தை தியானமாறுன்றாரு? நிறைய பேர் நினைக்கிறாங்க பைபிள் படிக்கிறது வந்து நம்ம ஏதோ ஆண்டவருக்கு உதவி செய்யறோம் பிரதர் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஜெபம் பண்றது ஆண்டவருக்காக. இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருந்தா இந்த மாதிரி பண்ணிக்கிட்ட போய் மாட்ட மாட்டோம். புரியுதுங்களா? இரவும் பகல் வேதத்துல தியானமா இருந்து ஜெபத்துல இருந்தா இந்த மாதிரி காரியத்துல போய் மாட்ட மாட்டோம். இதுக்குதான் வாழ்றாரு அவர். இது நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. என்ன இவர் இப்படி பண்றாரு இந்த ஆண்டவர்? ஜபம் பண்ண சொல்றாரு, வேதத்தை வாசிக்க சொல்றாரு, அந்நிய பாஷையை ஜபிக்க சொல்றாரு, தேவையில்லாத காரியங்கள் இச்சையான பழக்கத்துல இருந்து எல்லாம் நம்மள வந்து வெளியவான்னு சொல்றாரு. ஏன் அப்படிலாம் பண்றாரு இந்த ஆண்டவர்? ஃப்ரீயா விட மாட்டாரு அப்படின்ட்டு. ஃப்ரீயா விட்டா இப்படிதான் நடக்கும். ஆனா ஆண்டவர் எப்ப நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பாருங்க, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா அது கண்ட்ரோல் பண்ணாதவங்க. இது ரொம்ப இது அதாவது உலகத்தை நம்ம பார்த்த அன்பு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்ல. இப்ப நம்ம எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம், இதை செய்யாத அப்படின்னும், திரும்ப திரும்ப செஞ்சா 4 போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன், 4 அடி போட்டு இழுத்துட்டு வந்துடும்ல. பிள்ளைங்க எல்லாம் அப்படிதான் நம்ம பண்ணுவோம்ல. ஏன்னா நம்ம அவங்க மேல அன்பு செலுத்துறதுனால 2 அடியை பொடுத்திட்டு வந்துடும். ஆனா ஆண்டவர் வந்து நம்மளுடைய சுய சித்தத்திற்கு என்ன பண்றாரு? இடத்தை கொடுக்கிறார். பாருங்க தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்குன்னா, வாங்க அது வந்து 1 கொரிந்தியர்ல வரும். 1 கொரிந்தியர் 13 எடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அந்த அன்பை குறித்த பகுதி இருக்குல்ல, அது எடுங்க. தேங்க்யூ லார்ட். 1 கொரிந்தியர் 13 இங்க இருக்கு. ஓகே, 4ல இருந்து வாசிங்க சிஸ்டர். 4ல இருந்து 8 வரைக்கும் வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. பொறுமையா வாசிங்க. அன்பு நீடிய சாந்தம் தயவு உள்ளது. அடுத்தது, அன்புக்கு பொறாமை இல்லை. ஆமா. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. சினமடையாதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த கடுப்பாவது ப்ரோவோக்ட். அப்ப சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவனை கொஞ்சம் நோண்டுவோம், அவனை கடுப்பேத்தி விடுவோம். ப்ரோவோக் எல்லாம் பண்ண முடியாது ஆண்டவர். நீ கடுப்புலாம் ஏற்ற முடியாது. மெட்ராஸ் பாஷையில சொல்றேன், கடுப்பேற்ற முடியாது ஆண்டவர். அன்று சினமடையாது, அப்புறம் தீங்கு நினையாது. அவன் நாசமா போகணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்க மாட்டார். நல்லா புரிச்சுக்கோங்க, எந்த மனுஷனும் நாசமா போகணும்னு ஆண்டவர் நினைக்க மாட்டாருங்க. யாராவது அப்படி பிரசங்கம் பண்றாங்கன்னா அவங்க தப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் தான் உன்னை அப்படி பண்ணிட்டாரு, நீ ஆண்டவர் விட்டு விலைக்கு போன பார்த்தியா, அதான் உன் காலை உடைச்சார். முதல்ல அந்த பிரசங்கியாருக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே அவர் கண்ணை திறங்க ஆண்டவரே, எப்படி பாருங்க தப்பு தப்பா உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காரு ஆண்டவரே, தூரமா போனோமா காலை உடைச்சிட்டாராம். அப்ப யோசிச்சு பாருங்களேன், தூரமா போனா காலை உடைக்கணும்னா முதல்ல இந்த 2வது பையன் காலை தானே உடைச்சிருக்கணும் ஆண்டவர். என்னங்க கரெக்டா சொல்றேனா இல்லையா? உடைச்சிருக்கணுமா இல்லையா? நானா இருந்தா சொத்தை கொடுத்துருக்க மாட்டேன், காலை உடைச்சு வீட்டுல குறைச்சிருப்பேன். ஏன்டா உனக்கு சொத்து கேக்குது, இது உடைச்சு உட்கார வைக்கிறேன் வீட்டுல அப்படின்னு. அதனாலதான் என்னை ஆண்டவர் ஆக்கல அவரு.
முளைச்சு 2 இலை உள்ள உனக்கு சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சு உட்காரச்சிருக்கோம் வீட்டுல. நம்மளும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், ஆண்டவர் இப்படிதான் பண்ணுவார் போல. அப்படி கிடையவே கிடையாது. அவன் கேட்ட உடனே கொடுக்கிறார். ஏனென்றால் அன்பு தீங்கு நினையாது. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது ரொம்ப அடுத்த வசனம் படிங்க, இன்னும் பிரமாதமா இருக்கும். படிங்க அடுத்த வசனம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அடுத்தது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இது பாருங்க, சகலத்தையும் தாங்குமா. இயேசு தாங்கினார் பாத்தீங்களா? என்னென்னமோலாம் பண்றானுங்க சிலுவையில் அவரை. ஒரு மனுஷனும் அப்படிப்பட்ட பாடை அனுபவிச்சிருக்க முடியாத, வெட்கத்தின் மேல வெட்கம், ரிஜெக்ஷன், அவர் மேல காரி துப்புறானுங்க. ஒண்ணுமே பண்ணாத, பாவம் பண்ணாத அவரை போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. சகலத்தையும் அவர் சிலுவையில தாங்கினார். இதுதான் அன்பு. சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும்னா நிச்சயமாக ஒரு நாள், ஏன் இயேசு வந்து சிலுவையில எல்லாத்தையும் தாங்கினார் நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் விசுவாசிச்சார். இன்னைக்கு நான் இதை தாங்கினேன்னா நாளைக்கு அநேகர் ஹல்லேலூயா இயேசுவோட சாயல்ல அவருடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அநேக குமாரர்கள் எழும்புவார்கள் என்ற அந்த விசுவாசத்துலதான் சகலத்தையும் அவர் தாங்கி கொண்டார். இயேசு ஏன் அதெல்லாம் தாங்கினான்னு நினைக்கிறீங்க? அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். இன்னைக்கு நான் இந்த இந்த நிந்தைய இதை தாங்கினா, இந்த அடிய நான் எடுத்துக்கொண்டேன், இந்த பாவத்தை, அவன் மனுக்குலத்தின் பாவத்துக்காக இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு நான் இதெல்லாம் வேதனையெல்லாம் எடுத்துக்கொண்டேன்னா நாளைக்கு ஹல்லேலூயா அநேக குமாரர்கள் எழும்புவார்கள் என்ற அந்த விசுவாசம், அதுதான் சகலத்தையும் அது விசுவாசிக்கும். லவ் ஆல்வேஸ் ஹேஸ் ஃபெய்த். ஹல்லேலூயா. அன்பு எல்லாத்தையும் விசுவாசிக்கும். ஹல்லேலூயா. சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். இயேசு சகித்துக் கொண்டார்ல, எபிரேயர் 12வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு, அவர் தமக்கு முன்பதாக இருக்கிற மகிமையை கண்டு சிலுவையை சகித்து கொண்டார். ஏன்னா இயேசு கண்ணுக்கு என்ன தெரிஞ்சு? 3ஆம் நாள் ஏற்பட போகிற மகிமை அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. சிலுவையில பாவமும் சாபமும் பிசாசும் தோற்கடிக்கப்பட போகிறது என்ற அந்த மகிமை அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால எல்லாத்தையும் சகிச்சு கொண்டாரு. இதுதான் அன்பு. அன்னைக்கு அந்த அப்பா அதுதான் பண்ணார், சகிச்சு கொண்டார். பையன் வந்து கேட்கறான், சொத்தை கொண்டு, அவர் சகித்துக் கொள்றார், சகலத்தையும் சகித்துக் கொண்டார். இன்னைக்கும் ஆண்டவர் சகிச்சு கொண்டுதாங்க இருக்கிறாரு. இன்னைக்கும் சகிச்சு கொண்டுதான் இருக்கிறார் ஆண்டவர். என் பிள்ளை என்கிட்ட வருவான், நிச்சயமா வருவான். இன்னைக்கு ஏதோ அப்படி இப்படி போயிட்டான், ஆனா நிச்சயமா என்கிட்ட வருவான், சகிச்சு கொண்டு இருக்கிற எல்லாத்தையும். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க சிஸ்டர். அன்பு ஒரு காலம் ஒளியாது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். ஹல்லேலூயா. அன்பு ஒரு காலம் ஒளியாது. அவ்வளவுதான். அன்பு மட்டும் தான், தீர்க்க தரிசனம் எல்லாம் கிடையாது. அன்பு புரியலாம், தீர்க்க தரிசனம் எல்லாம் புரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இதை நான் இப்ப உள்ள இந்த தீர்க்க தரிசனம் வந்ததுனால இந்த பாயிண்ட் ஆட் பண்றேன். சில பேர் எல்லாம் என்கிட்ட சொல்லி எல்லாம் கேட்டிருக்கேன். சில பேரும் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, ஒண்ணுமே நடக்கல பிரதர் எனக்கு அப்படின்னாங்க. அது ஏன் அந்த மாதிரி ஒரு 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 காரியம் நமக்குள்ள வருது? தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, ஒண்ணுமே நடக்கல, அவர் சொன்னார் ஒண்ணு நடக்கல, இவர் சொன்னார் நடக்கல, ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு ஏன் பேசுறாங்கன்னா, ஆண்டவருடைய அன்பு புரியல இன்னும். அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? அதனாலதான் எழுதியிருக்கு, தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போகும். தீர்க்க தரிசனம் முக்கியம் இல்ல, அவர் தான் முக்கியம். நான் கண்டுபிடிச்சிட்டேன் வாழ்க்கையில. தீர்க்க தரிசனம் முக்கியமே இல்லைங்க, அவர் தான் முக்கியம் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் முக்கியம் போனீங்கன்னா தீர்க்க தரிசனம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறும். நம்ம என்ன தப்பு பண்றோம் தெரியுமா? தீர்க்க தரிசனம் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதான் பிரச்சனையே. தீர்க்க தரிசனம் பின்னாடி ஏங்க போறீங்க? தீர்க்க தரிசனம் உரைத்தவர் பின்னாடி போங்க. தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு சொன்னவர் பின்னாடி போங்க. உடனே தீர்க்கதரிசி பின்னாடி போயிடாதீங்க, ஆண்டவர் பின்னாடி போங்கன்னு சொன்ன. யார் தீர்க்க தரிசனத்தை கொடுத்தா, யார் வாக்குத்தத்தத்தை கொடுத்தா, அவர் பின்னாடி போங்க. அவரை தேடுங்க, அவரை நாடுங்க. அவரை தேடி அவரை நாடி இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நடக்கும். முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும், சீக் ஹிஸ் கிங்டம் ஹிஸ் ரைச்சஸ்னஸ். அப்பொழுது எவைகள் எல்லாம் நீங்க என்னெல்லாம் தேடுறீங்களோ அதெல்லாம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் அவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. we have to spend time in his love. அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு, அவருடைய அன்பு எவ்வளவு ஆழம், அவருடைய அன்பு எவ்வளவு நல்லது என்பது அதை ருசி பார்க்கறதுக்கு தான் நம்ம எஃபர்ட் போடணும். இதை நம்ம கரெக்டா பண்ணிட்டாலே போதும். தீர்க்க தரிசனம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து பாருங்க. நம்ம எங்க இது பண்ணணும்? அவரோட நீங்க உள்ள போகணும். அதுக்கு ஒரே வழி என்னது? அவரோட நேரம் செலவு செய்யணும். அது எப்படி செலவு செய்யணும்? வேத வாசிப்புல, தியானிப்புல, ஜபத்துல. வேற வழியே கிடையாது.
வேற வழியே கிடையாதுங்க. அது மட்டும்தான் வழி, வேற வழியே கிடையாது. ஹalleluya, thank you Jesus. ஆமென். சோ திரும்ப வந்துருங்க லூக்கா 15 வந்துருங்க. சோ இப்படிப்பட்ட அன்பு தான் அந்த தகப்பனுடைய அன்பு. இதுதான் தேவனுடைய அன்பு. லூக்கா 15 தேவனுடைய அன்பு. அவர் என்ன பண்ற, எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. அங்க பஞ்சம் வந்துருது. 15வது வசனத்தை பார்த்தோம். அவன் என்ன பண்றான், அந்த பன்றிகளோட போயிருக்கிறான். 16வது வசனத்துல என்ன போட்டுருக்கான், பன்றிகளோட உணவை எடுத்து சாப்பிடுறான். 16வது வசனம் லூக்கா 15:16 பன்றிகளோட உணவை எடுத்து சாப்பிடுறான். 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 17வது வசனத்துல இப்பதான் அவனுக்கு சுய நினைவே வருது. அண்ட் he came to himself. 17வது வசனம், அண்ட் he came to himself. அவன் இந்த சுய நினைவுக்குள்ள வரான். சரிங்களா? அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. புத்தி எப்போ தெரியுது? எப்போ புத்தி தெளிஞ்சுங்க? எங்க வீட்டுல சொல்லுவாங்க, நான் சின்ன பையனா இருக்கும் போது, சோறு போடலன்னா எல்லாம் சரியாயிருவாங்க. பசி வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, புத்தி தெளிஞ்சிருச்சு. பசி வந்தோடனே புத்தி தெளிஞ்சிருச்சு. நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, வயிற்ற காய போட்டா எல்லாம் சரியாயிரும். நிறைய நேரம் வயிறு காஞ்சோம்னா எல்லாரும் தெளிவாயிடுறாங்க. சில பேர் வயிறு காஞ்சாலும் தெளிவாக மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கேஸ் எல்லாம் இருக்குது. ஆனா இந்த நம்ம சாதாரண கேஸை பார்ப்போம். புத்தி தெளிஞ்சிருச்சு. தெளிஞ்சிட்டு என்ன சொல்றான் பாருங்களேன், வாசிங்க சிஸ்டர். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். தகப்பனுடைய வேலைக்காரர்களுக்கு கூட என்ன இருக்கா, நல்ல சாப்பாடு. தகப்பனுடைய வீட்டுல எப்பொழுதும் பரிபூர்ணம் இருக்கு. ஹalleluya, சொல்லுங்க. தகப்பனுடைய வீட்டுல தான் பரிபூர்ணம் இருக்கு. there is abundance in the father's house. abundance is in the father's house. உங்களுக்கு பரிபூர்ணம் வேணும்னா நீங்க தகப்பனோட வீட்டுக்கு தான் போகணும். தகப்பனோட இருக்கும்போது தான் பரிபூர்ணம் இருக்கும். இந்த புத்தி அவனுக்கு எப்போ வருதுன்னா, தகப்பனை விட்டு விலகி போய் தகப்பனை விட்டு தூரமா இருக்கும் பொழுதுதான் இந்த புத்தி வருது. எப்பா, என் வாழ்க்கையில எனக்கு என்ன தேவையோ அது எல்லாம் எங்க அப்பா கிட்டதான் இருக்கு. என்னால அதை தனியா என்ன பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. என்னால அதை தனியா எடுத்து சம்பாதித்துக் கொள்ள முடியாதுன்றது எப்போ தெரியுது, அவரை விட்டு விலகி போன பிறகு. எத்தனை பேர் புரியுது? ஹalleluya. அது அப்பதான் புரியுது. எப்பா, அவர்கிட்டதான் எல்லாம் இருக்கு. அங்கதான் பரிபூர்ணம் இருக்கு. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி இதை எழுதுறாரு. இது எல்லாமே எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சத்துல நடக்குது. பஞ்சத்துலதான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஆனா தகப்பன் வீட்டுல, பஞ்ச காலத்திலயும் தகப்பன் வீட்டுல என்ன இருக்குது, பரிபூர்ணம் தான் இருக்கு. சோ எரேமியா தீர்க்கதரிசி எழுதுறாரு பாருங்க. நம்ம வாசிப்போம் இந்த வசனத்தை. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம், 2 வசனத்தை வாசிப்போம். எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பாருங்க எப்படி போட்டுருக்கு பாருங்க. உஷ்ணம் இருக்கும், மழை தாழ்ச்சியான வருஷமா இருக்கும், பஞ்சம் இருக்கும். ஆனா நீங்க எப்படி இருப்பீங்களா, தப்பாமல் கனி கொடுப்பீர்கள். புரிஞ்சுச்சிங்களா? தப்பாமல் கனி கொடுப்பீர்கள். எல்லாம் இருக்கும், உலகத்துல எல்லாம் இருக்குது. உஷ்ணம் இருக்குது, பஞ்சம் இருக்குது, குறைவு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க கனி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? யார் கனி கொடுத்துக்கிட்டே இருப்பா? அதான் 7வது வசனத்துல போட்டிருக்கு. யாரு? கர்த்தரை மட்டும். 7th verse போடுங்க. கர்த்தரை மட்டும் தன்னுடைய நம்பிக்கையா வைத்திருக்கிற மனுஷன். 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். கர்த்தரை மட்டும் தான் நான் நம்புறேன். என் வேலையை நான் நம்பல, என் படிப்பை நான் நம்பல, நான் இருக்கிற தேசத்தை நான் நம்பல, என் அரசாங்கத்தை நான் நம்பல, நான் கர்த்தரை மட்டும் தான் நம்புறேன். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நான் செய்யற வேலையினாலதான் நான் சாப்பிடுறேன்ற ஒரு பொய்யை நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இல்ல, நீ என்ன வேலை செய்யறியோ அந்த வேலை தான் உனக்கு சோறு போடுன்ட்டாங்க. கரெக்டா? அதான் நம்பிட்டு இருந்தோம்ல இத்தனை வருஷமா. நம்ம இன்னும் நிறைய அப்படிதான் நம்பிட்டு இருக்கோம். கிடையாது, அது கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் மட்டும்தான் இருக்கணும். கர்த்தரை நம்பி, சொல்லுங்க, கர்த்தரை நம்பி. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல மட்டும்தான் இருக்கணும். நம்ம எந்த தேசத்துல வேணா இருக்கலாம், எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணா படிச்சிருக்கலாம். ஆனா அது நம்மளுடைய ஆதாரம் கிடையாது. அதுக்காக படிக்க வேண்டாமா, வேலை செய்ய, அதை பத்தி இங்க பேசல. அதெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணும். ஆனா அது ஆதாரமா? அதுதான் மேட்டர். அதான் ஆதாரமா? இஸ் தட் யுவர் சோர்ஸ்? கிடையவே கிடையாது. ஏன்னா கர்த்தர் உங்களை போஷிப்பதற்கு 1000 வழி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
நமக்கு இப்போ ஒரு வேலை செய்யறேன் போய் கேட்டீங்கன்னா how do you live அப்படின்னா இந்த வேலை செய்யறேன், இந்த வேலையில இருந்து வருமானம் வருது, அவ்வளவுதான். அந்த ஒரு வழி தான் அவனுக்கு தெரியும். பிசினஸ் பண்றோம்னா இந்த பிசினஸ் பண்றேன், இந்த பிசினஸ் வந்து காசு வருதுங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா கர்த்தர், நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் வந்து அந்த ஒரு வழி தான் வச்சிருக்கிறாரு நினைக்கிறீங்களா உங்களை போஷிக்கிறதுக்கு? கிடையவே கிடையாது. அவர் 1000 வழி வச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க. இஸ் got 1000 ways to provide for you. ஆனா நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? அந்த வேலை தான் தெரியுது, அந்த வேலையில வர சம்பளம் தான் தெரியுது. இல்ல, கிடையவே கிடையாது. சொல்லுங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு, கர்த்தரையே உங்க நம்பிக்கையா வச்சு வாழ்ந்தீங்கன்னா உஷ்ண காலத்திலையும் பஞ்ச காலத்திலையும் தாழ்ச்சியான காலத்திலையும் வறட்சியிலும் நீங்கள் தப்பாமல் கனி கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். நீர்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்க இலைகள் மட்டும் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? பச்சை பசேர்னு இருக்கும். ஹல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அதனாலதான் அப்பாவோட கனெக்ஷன்ல இருக்கணும், ராஜாவோட கனெக்ஷன்ல இருக்கும். அவர் தான் ராஜாதி ராஜா. ராஜாவோட கனெக்ஷன்ல இருந்தீங்கன்னா ராஜா சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? ஹல்லேலூயா. ராஜாவோட கனெக்ஷன்ல இருந்தா சப்ளை ராஜா கொடுப்பாரு. என்ன பிரச்சனை இருந்தாலும் சப்ளை வரும். சொல்லுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு தேவையானது வந்துடும். உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுப்பாரு. ஏன்னா அங்கிருந்து எனக்கு உங்களோட ப்ரொவைடர் ராஜா. அவரு ராஜாதி ராஜா, உலகத்தோட ராஜா கிடையாது. அவரு இந்த எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டியும் அவருக்கு கீழ்பட்டு இருக்குது. எல்லாத்தையும் அவர் கையில தான் கொடுத்திருக்கிறாரு. அவர் உங்களுக்கு சப்ளை பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். Glory be to God. அதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தார். இதை யாருக்கு எழுதுறாரு எரேமியா தீர்க்கதரிசி? யூதர்களுக்கு தான் எழுதுறாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் எழுதுறாரு. புறஜாதிக்கு எழுதினாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் எழுதுறாரு. ஏன்னா அந்த காலத்துல நிறைய பேர் கர்த்தரை நம்பாம இருந்தாங்க. எரேமியா தீர்க்கதரிசி இருக்கும் பொழுது நிறைய பேர் கடவுளே நம்பாம இருந்தாங்க. யெகோவா தேவனை நம்பாம இருந்தாங்க. அவங்களுக்கு எழுதுறாரு, எப்பா இப்படி வாழாதப்பா, கர்த்தரை நம்பி இருப்பான்னு எழுதுறாரு. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். சோ இந்த இளைய மகனுக்கு புரிஞ்சிருச்சு. பாருங்க, கவனிங்க. 15:17 வாங்க திரும்ப லூக்கா 15:17 அவன் அந்த நினைவுக்கு வரான். நினைவுக்கு வந்துட்டு அப்பா வீட்டுலதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரான். சரிங்களா? அப்பா வீட்டுக்கு போனா நான் என்ன ஆயிருவேன்? பிழைச்சிருவேன். இல்லைன்னா நான் என்ன ஆயிருவேன் சொல்றான் பாருங்க. எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். ஹல்லேலூயா. பசியினால் சாகிறேன். அப்படின்னா என்ன சொல்லிட்டான்? அப்பா வீட்டுக்கு போனா செத்துருவானா. சோ திரும்ப அப்பாட்ட போறோம். நல்ல முடிவு எடுத்தான். திரும்ப போறான். போகும்போது என்ன நடக்குன்னு பாருங்க. 18வது வசனம். போகும்பொழுது ஒரு ஜெபத்தை, அதாவது அப்பா பார்த்தோன்னே ஒரு மன்னிப்பு கேட்கணும்ல, ஒரு பாவ மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு ஒரு ஜெபத்தை ரெடி பண்றான். ஒரு கன்ஃபெஷன் பிரேயர் ரெடி பண்றான். வாசிங்க சிஸ்டர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தார். சோ 18-19 பாத்தீங்கன்னா ஜெபம் என்ன பண்றான்? ஆண்டவரே அப்படின்னு நான் பாவம் பண்ணிட்டேன், உமக்கு விரோதமும் பரத்துக்கு விரோதமும் பாவம் பண்ணிட்டேன்னு ஒரு ஜெபத்தை ரெடி பண்ணிட்டு போறான். சரிங்களா? ரெடி பண்ணிட்டு போறான். இதை போய் ஜெபம் பண்ணி, பையனாலாம் எடுத்துக்க வேண்டாம், கூலிக்காரனா வச்சுக்கோங்க. டேக் மீ ஆஸ் எ சர்வன்ட். அடுத்த வருஷம் 19 ஒரு கூலிக்காரனை என்னை ஏற்றுக்கொள்ளும். மகனா கூட வேண்டாம், வீட்டுல ஒரு இடம் கூடும், கொஞ்சம் சோறு போடும், நான் இருந்துக்கிறேன் ஆண்டவரே. நிறைய பேர் நம்மளும் அப்படி ஜெபம் பண்றோம்ல, ஆண்டவரே லைட்டா பார்த்து பண்ணுங்க ஆண்டவரே, ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே, கொஞ்சம் கஞ்சாவது ஊத்தி விடுங்க ஆண்டவரே, ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, கொஞ்சம் பரவாயில்ல, மட்டன் கிட்டன் இல்லைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் சாம்பாராவது ஊத்துங்க ஆண்டவரே டெய்லி. மட்டன் கூட பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே. மட்டன் எல்லாம் பரவாயில்ல, பிரியாணி இல்லைன்னா பரவாயில்ல, டெய்லி கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் ரசத்தை ஊத்தி விட்டீங்கன்னா அடியேன் என்ன ஆயிடுவேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அடியேன் பிழைச்சிருவான். God is not interested in servants. God wants sons. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு வேலைக்காரர்கள் தேவையில்லை, ஆண்டவருக்கு குமாரர்கள் தான் தேவை. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு? வேலைக்காரங்களாம் அவருக்கு நிறைய இருக்கிறாங்க. அவருக்கு பணிவிடை செய்வதற்கு ஸ்பெஷலா ஒரு டீம் வச்சிருக்கிறாரு. அந்த டீம் பேர் தான் தூதர்கள். பணிவிடை ஆவிகள் அவங்களுக்கு பேரே இருக்கு. பணிவிடை ஆவிகள் அவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவருக்கு இந்த தட்டு தூக்குறது, இது இது அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. தட்டு புட்டு தூக்குறது, பைய தூக்குறதுக்கு அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. அதெல்லாம் அவங்க இருக்கிறாங்க. யாரு இருக்கா? பணிவிடைக்காரர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஆண்டவர் தேடுறது குமாரர்கள் தான். ஏன் குமாரர்களை தேடுறாரு? ஏன்னா நீங்களும் நானும் தான் அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்துல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். We are created in his image, in his likeness. So he is looking for sons. Hallelujah. Not servants, not slaves.
அதனாலதான் இந்த பையன் பாருங்க, இந்த பையன் பாருங்க, பாவம் பண்ணியோட உட்காந்து சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டான். என்னை வந்து ஒரு வேலைக்காரனா எடுத்துக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு போறான். ஒரு சர்வெண்டா வச்சுக்கோங்க அப்படின்னு போறான். அடுத்த வசனம் வாங்க. 20வது வசனத்துல ரொம்ப முக்கியம், ரொம்ப அழகான வசனம். தூரத்துல பாக்குறாரு, அப்பா பாக்குறாரு. எழுந்து புறப்பட்டு, வாசிங்க சிஸ்டர். எழுந்து புறப்பட்டு எழுந்து ம், புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் அஹ், வந்தான். அவன் ம், தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு ம், மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் ம். செய்தான். முத்தம் செய்தார். தூரத்துல வரதை கண்டு. இதான் ஆண்டவர். ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹalleluya. என்னை விட்டு விலகி போன மகன் என்னிடத்துல திரும்பி வருவானா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. உங்க குடும்பத்துல யாராவது ஆண்டவர் விட்டு விலகி போயிருக்கலாம், இல்ல நீங்களே ஆண்டவர் விட்டு விலகி இருக்கலாம். பிரதர், நான் ரசிக்கப்பட்டேன், ஆனா நான் ரொம்ப ஆண்டவரை தேடல பிரதர், நான் கொஞ்சம் பின்மாற்றம் அடைந்து விட்டேன் அப்படின்னா ஆண்டவர் உங்க மேல கோவமா இல்ல. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்கு, பின்மாற்றம் அடைந்து விட்டேன், கர்த்தர் என்மேல் கோவமா இருக்கு. எத்தனை பேர் அதெல்லாம் நம்பி இருக்கீங்க? எனக்கெல்லாம் நிறைய அப்படி என்ன வாலிப நாட்கள்ல வாரம் சொல்லுவாங்க, பின்மாற்றம் அடைந்து விட்டாய் அவ்வளவுதான், இப்ப நீ கதறி கெஞ்சி கூத்தாடி அழுது உருண்டு பரண்டு தான் உபவாசம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி தான் நீ வரணும் அப்படின்னுவாங்கல்ல. அதனாலே நிறைய பேர் வராம போயிட்டான். இதை வேற பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுக்கு நான் பின்மாற்றமாவே இருக்கிறேன்னு சில பேர் போயிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் வந்து நீங்க வரணும்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ நான் பின்மாற்றம் அடைந்து விட்டேன், இதே நிலைமையில நான் ஆண்டவர்கிட்ட போனா ஆண்டவர் என்ன ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு நம்ம பயந்துட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, எப்ப நீ வந்தா போதும்பான்றாரு. ஹalleluya. நீ வந்தா போதும்யா, உன்னை நான் பாத்துக்கிறேன்றாரு. ஆனா நமக்கு மாத்தி சொல்லி கொடுத்துட்டாங்க, இப்படியே போனா உன்னை ஆண்டவர் ஏத்துக்கொள்ள மாட்டாரு, உன்னை சுத்திகரித்து கொண்டு உன்னை அதை பண்ணு இதை பண்ணுட்டாங்க. ஒரு மனுஷனும், நல்லா கேட்டுக்கோங்க, என் பாவத்தை என்னால நான் நிவர்த்தி செய்யவே முடியாது. அதுக்குதான் அவர் ரத்தம் சிந்தினார். சோ என்ன பரிசுத்தமாக்குறது என்னால முடியாது, அவர் தான் என்ன பரிசுத்தமாக்கணும். ஆமென். என்னை நான் பரிசுத்தமாக்க முடியும் என்றால் நானே எனக்கு ரட்சகராக மாறி விடுவேன். ஹalleluya. கரெக்டா இல்லையாங்க? If I can purify myself, sanctify myself and make myself holy, then I myself will become savior to myself. Hallelujah. என்னால என்ன காப்பாற்ற முடியலன்னு தானே எனக்கு ஒரு ரட்சகர் தேவைப்படுறாரு. எப்படி நான் என்ன பரிசுத்தமாக்குறது? எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, அவர் தான் என்னை பரிசுத்தமாக்கணும். பவுல் எழுதுறாருல, கிறிஸ்துவே நம்மளுடைய ஞானமும் மீட்பும் பரிசுத்தமும் இருக்கிறான்னு எழுதி இருக்கிறாருல்ல. ஏன் அப்படி எழுதுறாரு பவுல்? கிறிஸ்துவே நம்முடைய மீட்பா, கிறிஸ்துவே நம்மளுடைய பரிசுத்தமா, கிறிஸ்துவே நம்முடைய நீதியா. ஹalleluya. சோ அவர் தான் என்னை பரிசுத்தமாக்குறாரு, அவர் தான் என்னை மீட்டு எடுத்துக்கிறார், அவர் தான் என்னை வந்து எல்லா கரை திரை எல்லாத்தையும் எடுத்து பாவத்தெல்லாம் எடுத்துட்டு என்னை முழுமையாக்குறாரு. இட் இஸ் ஹீ who makes me righteous. அவர் தான் என்னை நீதிமான மாற்றுகிறார். நானே என்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்று. ஏன்னா என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, நீ எல்லாத்தையும் சரி கொண்டு வா அவர்கிட்ட, உன் பாவத்தெல்லாம் சரி கொண்டு வா. அவன் பாவம் கதறிட்டு இருக்கான், ஆண்டவரே பண்ண முடியல ஆண்டவரே, அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் அழுதுகிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல பாவத்துல மாட்டிக்கிட்டு. இல்ல அந்த அந்த நிலைமையெல்லாம் நானும் இருந்தேன், ஒண்ணுமே பண்ண முடியல நல்லா. என்ன ஆண்டவரே இப்படி இருக்குது. மீட்டிங் போனா அவங்க என்ன சொல்றாங்க, நீ பாவியா இருக்கிற, உன்னை சரி பண்ணிட்டு வான்னு. நான் அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன், என்ன சரி பண்ண முடியல ஆண்டவரே. அந்த கண்ணீரை பார்த்துதான் ஆண்டவர் என் கண்ணை திறந்தார். ஹalleluya. நீ உன்னை சரி பண்ண வேண்டாம், நீ என்கிட்ட வா, நான் உன்னை சரி பண்றேன்னு. ஆண்டவரோட நெருங்கி போக போக அவர் என்னை பரிசுத்தமாக்கிட்டார். ஹalleluya. ஆண்டவரோட நெருங்கி போக போக அவர் என்னை சுத்தமாக்கிட்டார். ஹalleluya. ஆண்டவரோட நெருங்கி போக போக அவர் என்னை முழுமையாக மாற்றி விட்டார். அவருடைய சாயல்ல அவர் என்னை மாற்றி விட்டார். சோ உங்களுக்கு இன்னும் பரிசுத்தமாகணுமா, அவர்கிட்ட நெருங்கி போங்க. ஹalleluya. இன்னும் நான் வந்து ஆண்டவரை போல வாழணும்னு நினைக்கிறீங்களா, அவர்கிட்ட போங்க, அவர் உங்களை மாத்துவாரு. allow him to purify you, allow him to sanctify you, allow him to clean you. அவர் உங்களை மாத்துவார். ஆனா மதம் என்ன சொல்லுது, நீ உன்னை மாத்திட்டு வான்ற. அது சான்ஸே கிடையாது. எத்தனை பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க உங்களை மாத்திட்டு போறதுக்கு? முடியவே முடியாது. ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்கல்ல. நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் ஆண்டவர் என் கண்ணை திறந்தார். உன்னால முடியாது, என்கிட்ட வாங்கினார். என்னைக்கு அவர்கிட்ட போனாலும் அப்பதான் என் வாழ்க்கையில விடிவு வந்துச்சு. ஹalleluya. அப்பதான் என் வாழ்க்கையில விடிவு வந்துச்சு. அது வரைக்கும் கிறிஸ்தவனா இருந்தனே தவிர விடிவு இல்லாம இருந்தேன், இருள்ல கடந்தேன். ஆனா என்னைக்கு அவர்கிட்ட போனோம்னா அப்பதான் ரியலாவே என் வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்த்தேன். ஹalleluya. இதுதான் நடக்குது. கெட்டது அவர் ஃபாதர் இஸ் டஸ்ன்ட் கேர் அபவுட் எனிதிங். அவர் எதை பத்தி கவலைப்படல, ஓடுறார். தகப்பன் ஓடுறார், தூரத்துல வரான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் காத்து இருக்கிறார்னு அர்த்தம். நம்முடைய தகப்பன் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார். என் மகன் வருவான், நிச்சயமா வருவான்னு காத்திருக்காரு. தூரத்துல ஓடி போய் பாருங்க, அவன் எந்த நிலைமையில வரான்னா, அழுக்கா வராங்க, பன்னியோட இருக்கிறான், ஃபுல்லா அழுக்கு, பன்னிகளோட பழகி, வேசிகளோட பழகி,
எல்லாம் அழுக்கு, உள்ளேயும் அழுக்கு, வெளியும் அழுக்கு. பாவம் வந்து பாவத்தினாலேயும் அழுக்கா இருக்கிறான். அது மட்டும் இல்லாம சரீரத்திலையும் அழுக்கா இருக்கிறான். நாரிக்கிட்டு இருந்திருப்பான். பண்ணி கூட இருந்தா எப்படி இருந்திருப்பான்? மணந்துட்டா இருந்திருப்பான், நாரிட்டு இருந்திருப்பான். ஆனா அவர் போய் கட்டி பிடிக்கிறார் அவனுக்கு. முதல்ல போய் குளிச்சுட்டு வா அப்படின்னாரு. ஏண்டா திருட்டு பயல, முதல்ல போய் குளிச்சுட்டு வா. அது முன் வாசல்லாம் வரக்கூடாது, அப்படியே போய் பின் வாசலுக்கு போய் கிணத்தடியில போய் தண்ணியை ஊத்தி நல்லா குளிச்சுட்டு வா. திருட்டு பயல, பண்ணியோட இருந்துட்டு வர, நாத்த அடிக்குது பார்த்தாலே, 1 கிலோமீட்டர்ல நாத்த வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்படியே போய் கட்டி பிடிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் இழந்து போன ஸ்தானத்தை திரும்பவும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய இருதயம். அவன் இழந்து போன ஸ்தானம் என்ன? அவன் மனசு என்ன தெரியுமா இப்ப சொல்லுது? அவனுடைய மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னுடைய தகப்பனுக்கு மகனாக இருப்பதற்கு உனக்கு அருகதை கிடையாது. யூ ஆர் நோ லாங்கர் worthy டு பி கால்ட் யுவர் சன், கால் as his son. அதானே அவன் ஜெபிக்கிறான். முந்தின வசனம் போடுங்க. 20 அவன் என்ன சொல்றான் பாருங்க. 19 என்ன சொல்றான்? ஐ எம் நோ லாங்கர் worthy. 19 போடுங்க. நான் உங்களுடைய மகனாக, குமாரனாக, இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. மனசாட்சி சொல்லுது, குற்றப்படுத்துது அவனை. நீ குமாரனா இருக்கவே முடியாது, குமாரனா இருக்கவே முடியாது. யூ ஆர் நாட் worthy, யூ ஆர் நாட் worthy, யூ ஆர் நாட் worthy. நமக்கும் அது சொல்லுது இல்ல மனசாட்சி. நீ பாத்திரன் அல்ல, நீ பாத்திரன் அல்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், நீ பாத்திரன் அல்ல. நீ என்ன அவ்வளவு நல்லவனா? நீ அவ்வளவு பரிசுத்தமானவா? உன்னெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். யூ டோன்ட் டிசர்வ் ஹிஸ் blessing. நீ பாத்திரன் அல்ல, நீ பாத்திரன் அல்லன்னு சொல்லுதா இல்லையா எங்க மனசாட்சி? எத்தனை பேர் சொல்லுது? எல்லாருக்கும் சொல்லுது. அதான் உண்மை. நீ பாத்திரன் அல்ல, நீ பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. சோ இப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? 20 வருஷம் டக்கு 20 வாங்க. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? அந்த தகப்பனுடைய நோக்கம் என்ன? முதலாவது அவனுடைய ஸ்தானத்தை திரும்ப கொண்டு வருது. ரெஸ்டோர் ஹிஸ் worthiness. நீ பாத்திரன், யூ ஆர் worthy டு பி மை சன் அப்படின்றத திரும்ப கொண்டு வரணும். அதனாலதான் போய் முதல்ல கட்டி பிடிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் அழுக்கா இருக்கிறான், அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. இவன் என் மகன் என்ற அந்த ஒரு அறிவுக்கு அவன் திரும்ப வரணும். ஏன்னா பாவம் என்ன பண்ணிருச்சு உள்ள போய், நீ மகனா இருப்பதற்கு அருகதையற்றவன், குமாரனா இருப்பதற்கு அருகதையற்றவன். நீ வந்து ஒரு வேலைக்காரனாக, ஒரு அடிமையாக தான் இனிமேல் வாழணும் உன்னுடைய தகப்பன் வீட்டுலன்னு பாவம் சொல்லுது உள்ள இருந்து. இப்ப அதை எடுக்கணும் முதல்ல. அந்த துர்ச்செய்தி, தட் பேட் நியூஸ் உள்ள பேசிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? பிசாசு பேசுறான், நீ வேஸ்ட், அவ்வளவுதான். அதை எடுத்து போடணும் முதல்ல. உடனே போய் கட்டி பிடிக்கிறது. அவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன அழுக்கா இருந்தாலும் என் பையன் தான்ன்றார். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு உங்களை பார்த்து. நீங்க எவ்வளவு மோசமான நிலைமையில, மோசமான பாவத்துல இன்னைக்கு இருந்தாலுமே நீங்க அவருடைய குமாரன் தான். நல்லா கேட்டுக்கோங்க, இன்னைக்கும் நீங்க அவர் குமாரன் தான். ஹல்லேலூயா. அவரிடத்துல வாங்க, அவர் அந்த பாவத்தை எடுத்து போடுவார், அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். நீங்க சொல்லலாம், பிரதர் நான் செஞ்ச பாவம் உங்களுக்கு தெரியாது பிரதர், அவ்வளவு மோசமான பாவம் எல்லாம் பண்ணிருக்கேன் பிரதர், எவ்வளவு மோசமான பாவத்துக்குள்ள நான் மாட்டிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது பிரதர். கர்த்தருக்கு தெரியுங்க. அது எவ்வளவு நாற்றம் அடிக்கிற பாவம் தெரியும், எவ்வளவு எந்த மாதிரி பண்ணி மாதிரி ஒரு பாவம் உங்களுக்குள்ள இருக்குன்னு அவருக்கு தெரியும். நீங்க அவர்கிட்ட வந்தீங்கன்னா அதெல்லாம் அவர் எடுத்து போட்டுரும். அவர் வந்து உங்களை சுத்திகரிக்கணும், உங்களை பரிசுத்தமாக்கணும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். He is waiting to purify you and cleanse you. அதை நீங்க செய்ய வேண்டாம், அவர்கிட்ட போங்க. You go to him. நீங்க அவர்கிட்ட போனா போதும். ஹல்லேலூயா. எவ்வளவு மோசமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமா, என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். நிறைய தடவை சாட்சியை சொல்லி இருக்கிறேன். நான் அவர்கிட்ட போனனாலதான் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். நானா ட்ரை பண்ண ஒண்ணும் நடக்கு, எந்த பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியும். ஆனா என்னைக்கு நான் அவர்கிட்ட போனணும், ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே பண்ணுங்க அப்படின்னு போனோம்னா அவர் பாத்துக்கிட்டாரு எல்லாத்தையும். ஹல்லேலூயா. அததான் பண்றாரு இன்னைக்கு அந்த குமாரனுக்கு. கெட்டி பிடித்து அவனை முத்தமிட்டு அவனை தழுவி கொள்றாரு, அவனை அன்பு கூறுறாரு. கொண்டுட்டு அடுத்த வருஷம் 21 டக்குன்னு போடுங்க. 21 என்ன பண்றாருன்னா, உடனே தன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. பட் ஃபாதர் செட் டு சர்வன்ட்ஸ், குமாரன் தகப்பனை நோக்கி. இப்ப குமாரன் தகப்பனை நோக்கி அந்த ஜெபிக்கிறான். பாருங்களா, ஆண்டவரே நாம பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜெபித்தா. பாத்திரம் நல்லா, கீத்திரம் நல்லான்றனால பாத்திரம் இல்ல, குக்கர் இல்ல, பிரஷர் குக்கர் எல்லாம் ஏதோ ஜெபிக்கிறான். பாருங்க, இதை ஜெபிச்சிட்ட உடனே அடுத்த வருஷம் படிங்க, 22 படிங்களேன். டக்குன்னு வாசிங்க சிஸ்டர். 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். 22 போதும். நல்லா கவனிங்க. இவன் ஜெபிக்கிறான். 21 பார்த்தோம். இவன் ஜெபிக்கிறான், நான் பாவம் பண்ணிட்டேன், உமக்கு விரோதமும் பரத்துக்கு விரோதமும், நான் உன்னுடைய குமாரனா இருக்க பாத்திரன் அல்ல, ஐ எம் நாட் worthy, எனக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு அவர் கண்டுக்கவே இல்லை. பாருங்க, ஏதாவது பதில் சொன்னாரா? போட்டிருக்க ஏதாவது பதில் சொன்னாராங்க? உங்க பைபிள்ல பதில் இருக்கா?
பதிலே இல்ல. அவர் கண்டுக்கவே இல்லை. அவன் சொன்னதே கேட்கல. அவர் என்ன செய்யணுமோ அதுல தெளிவா இருக்கிறார் அப்பா. ஹல்லேலூயா. அதனாலதான் எனக்கு அப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஏன் கடவுள் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கே இயேசு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவர் தெளிவா இருக்கிறாரு. எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும்னு தெளிவா நிக்கிறாரு அவரு. எப்பா நான் என்ன செய்ய விடுன்றாரு அவரு. ஆமென். நம்மளுடைய இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல. நீ கெஞ்சி கூத்தாடி கதறு அப்படின்னு எதிர்பார்க்கல. நீ என்னை அலோவ் பண்ணு, நீ என்கிட்ட வா, நான் என்ன செய்யணுமோ நான் செய்யறேன்றார். ஹல்லேலூயா. அவர் ஒண்ணுமே கேட்கல. அவர் பாட்டுக்கு அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரன் அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். ஆண்டவர் நான் தப்பு பண்ணிட்டாப்பா, என்னை மன்னிச்சிருக்கப்பான்ற. அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் நேரா வேலைக்காரனை கூப்பிடுறாரு, போய் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வா, காலுக்கு செருப்பை கொண்டு வா, மோதிரத்தை கொண்டு வா. இது மூணுமே பாத்தீங்கன்னா இது மூணுத்துக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ் வெல் அஸ் பிசிக்கல் சென்ஸ். அதாவது ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குது, பிசிக்கல் அர்த்தம் இருக்கு. சோ உயர்ந்த வஸ்திரம், பெஸ்ட் ரோப் அப்படின்னு வருது ஆங்கிலத்தை. பெஸ்ட் ரோப்னா அந்த வீட்டிலே இருக்கிற பெஸ்ட், அதுதான். ஹல்லேலூயா. அந்த வீட்டிலே இருக்கிற பெஸ்ட், சிறந்த வஸ்திரம் அதுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அதுதான் பெஸ்ட், மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை உயர்ந்த பெஸ்ட், அதுதான். அதை கொண்டு போட்டு விடுன்றார். ஹல்லேலூயா. அப்பனா என்ன சொல்றாருன்னா, யூ டிசர்வ் த பெஸ்ட் அப்படின்றது. ஹல்லேலூயா. க்ளோரி பீ டு காட். சிறந்ததை அனுபவிக்க உனக்கு சகல தகுதியும் உண்டு என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார். ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் அனுபவிக்க முடியுமா வாழ்க்கையில, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வாழ்க்கையில உண்டாகுமா, இதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள முடியுமா, அந்த அளவுக்கு நான் ஏதாவது நான் என்ன பண்ணியிருக்கிறேன் ஆண்டவருக்காக? கிடையாது. சிறந்ததை அனுபவிக்கவும் சிறந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு தகுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் தட். ஆமேன் சொல்லுங்க. இதுக்குதான் நீங்க ஆமேன் சொல்லணும். சிறந்ததை சொல்லுங்க. சிறந்ததை, சிறந்ததை, the best. God wants you to have the best. ஹல்லேலூயா. சிறந்த காரியங்கள். எப்படி உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க பெஸ்ட்டை தானே தேடுறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணும், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை தேடணும், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பை கொடுக்கணும்னா பெஸ்ட்டை தானே நீங்க தேடுறீங்க. கரெக்டா இல்லையா? பெஸ்ட் காலேஜ்ல படிக்கணுங்க, பெஸ்ட் நல்ல மாப்பிள்ளை, பெஸ்ட் மாப்பிள்ளையா பிடிக்கணுங்க. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? அப்படித்தானே பாக்குறீங்க. நல்ல பெஸ்டா தான் வேணுங்க. எல்லாமே அப்படித்தானே யோசிக்கிறீங்க. பெஸ்ட் ஒரு துணி வாங்கினா கூட பெஸ்டா, உங்களால முடிஞ்ச ஒரு பெஸ்ட் தானங்க ட்ரை பண்றீங்க. என்னங்க? கரெக்டா இல்லையா? அப்ப ஆண்டவர் எப்படி உங்களுக்கு ஒஸ்ட கொடுப்பாரு, பெஸ்ட கொடுக்காம? அவரையும் பெஸ்ட் தான் கொடுப்பாரு உங்களுக்கு. Glory be to God. அதுதான் சிறந்த வஸ்திரம். சொல்லுங்க, சிறந்த வஸ்திரம். ஸ்பிரிச்சுவலா இதுக்கு என்ன மீனிங்? ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைச்சஸ்னஸ், நீதி. தேவன் எப்பவுமே சால்வை நீதியை தான் குறிக்கும். வேதத்துல சால்வை என்றால் நீதி. ஹல்லேலூயா. சிறந்த, அதாவது ரோப், இது ரோபு மேல போடுறது நீதி. சோ இத போடும் பொழுது அந்த பிதாவுடைய ஸ்தானத்திற்கு குமாரன் உயர்கிறான். ஏன்னா இவர் என்ன பண்றான்னா, அந்த அழுக்கு இருக்கு பாத்தீங்களா, அழுக்கா இருக்கிறான், பன்னி மாதிரி இருக்கிறான், பன்னியோட இருக்கிறான்ல, அதனால பன்னி மாதிரி இருக்கிறான். அதை அப்படியே மறைக்கிறாரு. எதை வச்சு மறைக்கிறாரு? நீதியை வைத்து மறைக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நீதியை வைத்து? தேவ நீதியை வைத்து அந்த பாவத்தை மறைக்கிறார். His sins are forgiven, his sins are covered. Blessed is the man whose sins are forgiven and covered ன்னு தாவீது சொல்றாரு. தாவீது எழுதுறல்ல, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுடைய அக்கிரமங்கள் மறைக்கப்படுகிறதோ, அவன் பாக்கியவான் சொல்றார் தாவீது. சோ இவனோட பாவங்கள் ஆண்டவர் மன்னித்து மறைக்கிறார். எதை வச்சு மறைக்கிறாரு? சிறந்த வஸ்திரம், அதுதான் நீதி என்ற வஸ்திரம். இன்றைக்கு உங்கள் மேல அந்த வஸ்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். God has put the robe of righteousness upon you. இன்றைக்கு உங்களை மூடி இருக்கிறது என்ன தெரியுமா? தேவனுடைய நீதி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க உங்களை ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி பார்க்கறாரு நினைக்கிறீங்க? அவருடைய நீதியாக பார்க்கிறார். உங்களுக்கு நீதிமானாக பார்க்கிறார். நீங்க உங்களை வேற மாதிரி பார்க்கலாம். ஆனா அவர் பார்க்கும் பொழுது அந்த வஸ்திரத்தை வைத்து உங்களை மூடி வைத்திருக்கிறார். அந்த நீதியோட தான் பார்க்கிறார். சோ ரைச்சஸ்னஸ் ஃபர்ஸ்ட் திங், நீதியை கொடுத்து அந்த மகனுடைய ஸ்தானத்தை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. மகன் என்ற ஸ்தானத்துக்கு திரும்ப வரான். அடுத்தது அவனுக்கு என்ன கொடுக்கிறார் என்றால் மோதிரத்தை கொடுக்கிறார்ல. இவன் கைக்கு மோதிரத்தை, மோதிரம் யூத கலாச்சாரத்துல மோதிரம் இதை குறிக்கும், அதிகாரத்தை குறிக்கும், அத்தாரிட்டி. சோ அவர் என்ன சொல்றார்? இவன் என் மகன், இவனுக்கு இந்த வீட்டுல அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் சொல்றாரு. இவன் என்னுடைய மகன், இவனுக்கு அதிகாரம் இருக்கு. இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு புத்திர சுவிகாரத்தை நீங்க கொண்டிருக்கிறதுனால உங்கள் மேல் கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். யூ ஆர் a man of authority. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்குள்ள ஆண்டவரோட அதிகாரம் வேலை செய்யுது. கரெக்டா இல்லையாங்க? சொல்றாருல, இதோ சர்ப்பத்தின் மேலும் பாம்பின் மேலும் உங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் நான் கொடுத்திருக்கேன். Behold, I have given you authority over scorpions and serpents.
லூக்கால சொல்றாருல, லூக்கா 10:19 சொல்றாருல, அதிகாரம் கொடுத்துருக்கிறார். சாவுக்கு ஏதுவானதை எடுத்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வியாதியஸ்தன் மேல கைகளை வைப்பீர், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. எந்த அதிகாரத்தை கொடுத்தார் சொல்றாருல்ல, அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தை சொல்றாருல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த பலனுக்கு ஆங்கிலத்துல டுனாமிஸ் பவர், அதிகாரம், அத்தாரிட்டி அண்ட் பவர் உங்கள் மேல் இருக்கிறது. ஹalleluya. இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களுக்குள்ள அதிகாரம் இருக்கிறது. ஹalleluya. ஆமென். அதுதான் அந்த மோதிரம், அதிகாரம். சோ அந்த மோதிரத்தை போட்டிருக்காருன்னா அந்த வீட்டுல அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். ஹalleluya. இன்றைக்கு ஆவிக்குரிய அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ள அதிகாரம் இருக்கு. எந்த அதிகாரம்? இயேசுக்குள்ள இருந்த அதே அதிகாரம். மத்தேயு 10:1 சொல்றாருல, தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் கொடுத்தார். மத்தேயு 10:1. லூக்கா 9, லூக்கா 10 எல்லாம் சொல்றாருல, அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். யாருக்குள்ள இருந்த அதிகாரம், யாருக்குள்ள இருந்த வல்லமை? இயேசுக்குள்ள இருந்த அதே அதிகாரம், அதே வல்லமை. அதுதான் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கு. மூன்றாவது, கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். காலுக்கு என்ன? செருப்பு போடு. ஏன்னா வரும்போது செருப்பு இல்லாம வரும். நல்லா கவனிங்க. ஏன் செருப்பு போட சொன்னாரு? வரும்போது செருப்பு இல்லாம வரான். ஏன்னா யார் செருப்பு போட மாட்டாங்க? யார் காலில் செருப்பு போட மாட்டாங்கன்னா அடிமைகள் போட மாட்டாங்க. அந்த காலத்துல அடிமைகள் இருந்தாங்க. இயேசு இருந்த காலத்துல அடிமைகள், ஸ்லேவ்ஸ் எல்லாருமே அடிமைகள் இருப்பாங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அடிமைகளை வைத்திருப்பாங்க. அந்த அடிமைகளுக்கெல்லாம் பாதரட்சமே கிடையாது. நோ ஸ்லிப்பர்ஸ், நோ சாண்டில்ஸ். சோ இப்போ இவன் ஒரு அடிமையா தான் இருந்தான். அந்த நாட்டுல அவன் ஒரு தூர தேசத்துல போய் இருந்தான் பாத்தீங்களா, அங்க அடிமையா தான் இருந்திருக்கான். ஒரு மனுஷனுக்கு அடிமையா இருந்து பன்னிகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஏன்னா பன்னியெல்லாம் எவன் மேய்ப்பான்? அடிமைகள் தான் பன்னிகள் மேய்ப்பாங்க. சோ அடிமையா வாழ்ந்து கொண்டு பன்னியை மேய்த்து கொண்டிருந்தான். சோ வரும்பொழுது அடிமையா தான் வரான் ஆண்டவர். ஆனா அந்த பிதா என்ன பண்றாரு? அவனுடைய அடிமைத்தனத்தை நீக்கி அவனை குமாரன் என்ற ஸ்தானத்துக்கு திரும்ப உயர்த்துறாரு. அதை எப்படி பண்றாருன்னா, அவனுக்கு பாதரட்சியை கொடுத்து அவனை திரும்பவும் கனம் பொரிந்தன ஒரு மனுஷனாக மாற்றுகிறார். He is now transforming him into a man of honor. ஹalleluya. ஒரு கனம் பொரிந்தின ஒரு மனுஷனாக அப்படியே அவனை மாத்துறாரு. அவன் நான் ஒரு அடிமை, நான் ஒண்ணுக்கு உதவாதவன் அப்படின்னு வரான். நான் பாத்திரன் அல்ல, நான் குமாரனா இருக்க பாத்திரன் அல்ல அப்படின்னு வரான். அவர் சொல்றாரு, எப்பா நீ ஒரு கனம் பொரிந்தின மனுஷன் அப்படின்றத அவர் உடனே அவனுக்கு என்ன பண்றாரு? விளக்கி காட்டுறாரு. அதுக்குதான் அது கொடுக்குறாரு. எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு உங்க மேல தேவனுடைய நீதி இருக்குது. இன்னைக்கு உங்க மேல தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு உங்க மேல தேவனுடைய கனம் இருக்கிறது. ஹalleluya. His honor is upon you. ஒரு கனம் பொரிந்தின மனுஷன் நீங்க. You are a man of honor. You are a woman of honor. ஹalleluya. ஆமென். இதுதான் ஆண்டவர் பண்றாரு. இதையெல்லாம் எப்போ நம்ம அனுபவிக்கிறோம் தெரியுமா? அவரோட இருக்கும்போது தான் இதை அனுபவிக்கிறோம். நான் பார்த்துட்டேன். ஆண்டவர் விட்டு விலகி போனோம்னா அவமானம் தான் வருது, நிந்தை தான் வருது. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? ஆண்டவரோடு இருக்கும் பொழுது வல்லமையா வாழ முடியும். ஒரு பயமில்லாத வாழ்க்கை, ஒரு தைரியமான வாழ்க்கையை வாழ முடியுது. ஒரு விசுவாசமான வாழ்க்கையை வாழ முடியுது. ஒரு பூர்ணமான வாழ்க்கையை ஆண்டவரோடு இருக்கும் பொழுதுதான் வாழ முடியுது. அவரை விட்டு விலகி போகும்பொழுது எப்படி இருக்கும்? இந்த கெட்ட குமாரன் மாதிரி தான் வாழ வேண்டியதா இருக்குதுல்ல. கூனி குறுகி பஞ்சத்திலையும் பசியிலையும் அடிபட்டு பன்னிகளோட நாற்றம் பிடித்துதான் வாழ வேண்டியதா இருக்கு. அதனாலதான் ஆண்டவரோட எப்பொழுது அந்த ஐக்கியத்துல இருப்பது மிக மிக அவசியமா இருக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே இன் ஃபெலோஷிப் அண்ட் கம்யூனியன் வித் காட். ஹalleluya. glory be to God. போட்டுட்டு அடுத்த வசனம் பாருங்க. 23 நம்ம முடிச்சிரோம். இப்போ 23 வாசிங்க சிஸ்டர். we are going to finish now. thank you Jesus. 23. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அடுத்தது, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அதை அடித்து, 23வது வசனம், கொழுத்த கன்றை அடித்து புசித்தார்கள். சோ இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு பிசிக்கல் மீனிங், ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங். பிசிக்கல் மீனிங் என்ன? பெஸ்ட். கொழுத்த கன்று, த பெஸ்ட் காஃப், அதான் கொழுத்த கன்று. பெஸ்ட்டை கொடுக்குறாரு பையனுக்காக, பெஸ்ட்டை கொடுக்குறாரு. ஸ்பிரிச்சுவல் என்னது? நம்ம பாவத்திற்காக இயேசு அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தப்பட்டது. சோ அதே போல இங்க ஒரு மிருகம் அடிக்கப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது. இன்னைக்கு அந்த மகன் மேல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்பா சொல்லிட்டாரு, நீ என்னுடைய மகன், உன் மேல எந்த ஒரு குற்றமும் கிடையாது, உன் மேல எந்த ஒரு பாவமும் கிடையாது, உன் அக்கிரமத்தையும் பாவத்தையும் நான் நினையாமல் இருப்பேன். எபிரேயர் 8:13 வசனம். புதிய உடன்படிக்கையோட மெயின் இது அதுதான்ல. புதிய உடன்படிக்கையோட மெயின் பாயிண்ட் என்னது? மெயின் கிளாஸ் என்னது? உன் அக்கிரமத்தையும் பாவங்களையும் நான் இனி நினையாமல் இருப்பேன். ஹalleluya. சோ சொல்றாரு, எப்பா உனக்காக ஒரு மிருகத்தை நான் அடிக்கிறேன், அந்த மிருகம் ரத்தம் சிந்த போது. ஹalleluya. ஒரு கொழுத்த கன்றை அடிச்சு ரத்தம் சிந்துது. இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார். ஹalleluya. அந்த வசனத்தை போடுங்க. எபிரேயர் 8:13 போடுங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இதுதான் இந்த பிதா போதும் இதுதான் இந்த பிதா பண்ணாரு அன்னைக்கு. லூக்கா 15 அந்த பிதா தான் பண்றாரு. இனி நான் என்ன பண்ண போறேன், அவர்கள் அநியாயங்களின் கிருபையா நான் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நான் நினையாமல் இருப்பேன். சொல்லுங்க, கர்த்தர் என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து இருக்கிறார். அவர் என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருக்கிறார். நினையாமல் இருக்கிறான்னா அவர் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. He doesn't remember அப்படின்றது, அப்படி சொல்றதை விட he has chosen not to remember. என் பிள்ளையோட பாவத்தை நான் நினைவு வைக்க போறது இல்லைங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? இங்க நிறைய தாய்மார்கள் இருக்கிறீங்கல்ல, நிறைய தாய்மார்கள் இருக்கிறீங்க. உங்க பிள்ளை பண்ண பாவத்தெல்லாம் எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க? கையை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்குது பிரதர், அவன் இதெல்லாம் பண்ணான் பிரதர், ஞாபகம் இருக்கு பிரதர். யாருக்கா ஞாபகம் இருக்கா? அதை ஞாபகம் வச்சு டெய்லி போய் சொல்றீங்களா உங்க பிள்ளை கிட்ட, அன்னைக்கு நீ இப்படி பண்ணாய், இன்றைக்கு இப்படி பண்ணாய், அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணாய் அப்படின்னு உங்க பிள்ளைகிட்ட போய் டெய்லி சொல்லி பாருங்க. அது சொல்லு, என்ன அம்மா நீ, என்ன அப்பா நீ அப்படின்னு அது நம்மளை திட்ட ஆரம்பிச்சிடும். சோ நல்லா கவனிங்க, நினையாமல் இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் நாம் செய்த அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து அதை நினையாமல் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சோ இன்றைக்கும் கர்த்தர், திரும்ப வந்துருங்க லூக்காக்கு வந்துருங்க. இன்றைக்கும் கர்த்தர் அவர் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார் தெரியுமா? என் குமாரன் என் குமாரத்தையும் தான் பார்க்கிறார். நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அவர் உங்களை பார்க்கும் பொழுது என் நேசகுமாரன் என் நேசகுமாரத்தி உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன்றார். ஹல்லேலூயா, glory be to God. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம். we'll pray now. thank you Jesus. கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களையும் திறங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் கேளுங்க ஆண்டவரே, என்னுடைய மனக்கண்களை திறங்க ஆண்டவரே, என்னோட பிரகாசமான மனக்கண்களை கொடுங்க. நீங்க எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மை உள்ளவர், எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய அன்பை நான் ருசி பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மோடே நான் நடக்கணும், உம்மோடே நான் ஐக்கியத்துல வாழணும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, உம்மோடே நான், இயேசு எப்படி தேவனோட சஞ்சரிச்சாரோ அதே போல நானும் உம்மோடே இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. thank you Lord. ரேஹனமே லிக்கரபு ரஹனம ஷகரப ஹலரனமோ ஷோகோ திக்கரப லஹதிக்கரனமோ லோகோ திக்கரேஹனமே ரிகபலா ஹதிகனமோ ஷோகோ திக்க. எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற ஹல்லேலூயா அசுத்தமான காரியங்கள், எனக்குள்ள இருக்கிற பாவங்கள் இல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. நீங்க என்ன பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. என்னால என்ன பரிசுத்தமாக்க முடியாது, என்னால என்னை சுத்திகரிக்க முடியாது, நீங்க என்ன பரிசுத்தமாக்குங்கன்னு கேளுங்க ஆண்டவரே. இந்த பாவ பழக்கத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த அவிசுவாசத்திலிருந்து, இந்த கவலையிலிருந்து, இதுல எல்லாத்துல இருந்து என்ன நீங்க விடுதலையாக்கி பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே என்னை ரட்சிக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க மட்டும்தான் ஆண்டவரே என்னை ஆண்டவரே ஒரு புதிய ஹல்லேலூயா சிருஷ்டியாக வாழ வைக்க முடியும் ஆண்டவரே. உங்களுடைய வேதம் சொல்லுகிறது, எவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறானோ அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் ஆண்டவரே. இந்த புது சிருஷ்டியின் ஹல்லேலூயா ஜீவனை நான் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் ஆண்டவரே. அதுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. I want to live the life of the new creation. Help me Lord. ஹெல்ப் மீ லார்ட். உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய அன்பு பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த அன்புல எப்பொழுதும் நான் நிலைத்து நிக்கணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து வார்த்தையிலையும் ஜெபத்திலையும் நான் எப்பொழுதும் நிக்கணும் ஆண்டவரே. உம்மோட அந்த உறவுல இருக்கணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை அனுப்புறதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழியத்தின் மூலம் இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும், அநேகருக்கு சுவிசேஷம் போகணும், அநேகர் சுகமாகணும், விடுதலை ஆகணும் என்ற அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அந்த பாரத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்க ஆவியில பேசிக் கொண்டு இருக்கிறார் என்றால் இந்த ஊழியத்திற்கு காணிக்கை அனுப்புவதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஸோ நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மற்ற யூபிஐ மூலமா நீங்க அனுப்பலாம். என்னோட கூகுள் பே நம்பரும் உங்களுக்கு முன்பதாக இருக்கு. என் ஃபோன் நம்பர் 9884160264. அதுதான் கூகுள் பே யூபிஐ நம்பர். இல்லைன்னா டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க அனுப்பலாம். நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தம். ஆமென். ஸோ கர்த்தருக்காக நீங்க காணிக்கை கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய களஞ்சியங்களை பூர்ணமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆலைகள்ல புதிய திராட்சரசத்தை அவர் புரண்டோட செய்வார். ஒரு பெரிய அறுவடை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமாக அநேகருக்கு ஹல்லேலூயா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமா சந்திப்பார் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆஃபரிங் அனுப்பின பிறகு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருக்கிறேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பதில் மெசேஜ் அனுப்பி விடுவேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வாழாகாமல் தலையார்ப்பீர்கள், கீழாகாமல் மேலாகவே இருப்பீர்கள். போகிலும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், வருகையிலும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள்.
கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டீர்கள். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை மட்டுமே உங்களை தொடரும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய பிரசனம் எப்பொழுதும் உங்களோட மாறாமல் இருப்பதாக. ஆமென்.